முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மூன்றாம் படை வீடு பழனி. தன தன தான தந்த தன தன தான தந்த தன தன தான தந்த தன தான. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருள்மலையே மிகுந்து குதல மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிமையர்கள் ஆசை விஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். மமுன உபதேச சம்பு மதியருகி வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலில் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்து முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மீதமர்ந்த பெருமாளே. முருகாசரணம். இதான் சந்தம். எடுங்க ஐயா, எடுங்க. தனத தனதன தான தந்த தனதனான தன். ஐயா அந்த சந்தை மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. தனதன தான, அதாவது தனதன தா தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனதான. அதே போலதான் அந்த வரியும் எடுக்கணும். அவனிதனிலே பிறந்து தனதன தான தந்த மதலவே தவழ்ந்து தனதன தான தந்த அழகு பெறவே நடந்து தனதன தான தந்த இளையோனாய் தனதான. இதான் சந்தம். தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனதான. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகுமங்கள் மிகவும் அறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திருமடியேனை ஒன்றன் அடி சேராய். மவன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ
மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பரமபதமே செறிந்து முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். சந்தம் பாடுங்கப்பா, அந்த சந்தம் சொல்லுங்க. தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனதான. நான் ட்ரை பண்றேன். தனனன தான தந்த தனனன தான தந்த தனனன தான தந்த தனனான ஆகும் கண்ணே திறந்து மரளவை தவந்து அழகு பெறவே நடந்த இடையோன அருளமலையில் வந்த உடல மொழியை பகந்து அதிவிதமாதி வளர்ந்த 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாம் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் என்று திரியும் அடியை முற்றம் அடி சேராய் மௌன உபதேச சம்பு பதிவுரகு வேணி தும்பை மண்முடியும் இந்தண்டம் மகாதேவன் மணமகளை அந்து ஒரு புறமாதாக வந்து மலை மகள் குமார துங்க வடிவேலம் பவனி வரவே உகந்து மயிலின் விசையில் திகழ்ந்து படி அதகவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகனினவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். பாடுங்க. நம்ம கிளாஸ் நம்ம தான் கத்துக்கிறோம். விலை இருந்தா அந்த வரியை திரும்ப ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்ப பாடிடணும். இந்த விளக்கு தப்பா வந்திருக்கு அந்த வரி பேக்ல போயிட்டு திரும்ப என்னங்கப்பா இல்ல வரி தவறாக இருந்தா பின்னாடி போயிட்டு அதே படம் இல்லாம பாடுங்க. நம்ம கத்துக்கிற கிளாஸ்ல தான் இருக்கோம். யாரும் உங்க தப்பு சொல்ல திருப்பி படிக்கணுமா? ஒரு ஒரு எழுத்து பிழை வந்தா அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு அதே வரையும் படிச்சுட்டு அப்படியே சரி பண்ணிக்கலாம். அது போல சரிங்கப்பா. முருகாசரணம். ரம்யா பாடுங்க. தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனதான அவனிதனிலே பிறந்த மதல எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனா அருமழலையே மிகுந்து புதல மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்களாசி மிஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியுமடியேனையுன்றன் அடி சேரான் மௌன உபதேச சம்ப மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து புறமதாக வந்த மலைமகள் குமார தும்ப வடிவேலா
பவனி வரவே யுகழ்ந்து மயிலிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கயல் வீரா பரமபதமே செறிந்த முகனெனவே யுகைந்த பழனிமலமேல் அமர்ந்த பெருமானே பரமபதமாய செந்தில் முருகனவே யுகழ்ந்த பழனிமலமேல் அமர்ந்த பெருமாளே. முருகாசரணம். முருகாச்சரணம் வாழ்த்து. சாமிய கண்ணை மூடிக்கிட்டு நல்லா உணர்ந்து படிக்கிறாங்க அம்மா. എനിക്ക് പഴനി മുരുകനെ ഭയങ്കരമായ ഒരു പാസം ഇருக்கு അവർക്ക് മേലെ. സോ അതിനാല് അവരുടെ പുകഴ് പാടിയാലും ഒരു ഇത് இருக்கு. உணவை ருசிச்சு சாப்பிடுறோம்ல, அந்த சாமியை உணர்ந்து பாடணும். என்னோட வாழ்க்கை இந்த அளவில் ചേഞ്ച് பண்ணியது പഴനി ആണ്ടവൻ தான். സോ അതിനാലെ അവർക്കിட்ட പോകുമ്പോഴും അവരുടെ എന്ത് പതികം ചൊല്ലുമ്പോഴും ഒരു അത് മേലൊരു இது இருக்கு, ஒரு லவ் இருக்கு. சோ அதனால அவர் பழனியாண்டவர் கேரளா மேல லவ் வச்சிருக்காருல்ல, உங்க பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காரு சாமி, பாத்துக்கிட்டு இருக்காரு. கனிஷ்கா பாடுறியா? ஆமா, மச்சான் பாங்க கேரளாக்காரன் முருகனை. வாழ்த்துக்கள். அன்பு தானே. என் பாப்பா படிக்குதா? கனிஷ்கா படிக்கிறியாமா? அன்மியூட் பண்ணிக்கோ. நல்லா பயப்படாம நல்லா சாமியை உள்ள வாங்கி உன் திறமைய நல்லா காட்டு, படி. புகழ் படிக்கிறோம், புகழ் என்னைக்கும் அழியாத புகழ். அன்மியூட் பண்ணிக்கோ. மியூட்ல இருக்கு பாரு. அவனிதனிலே பிறந்த சந்த சொல்லு தனதன தந்த தனதன தந்த தனதான அவதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் நாதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளை நினைந்து துதியாமல் தெரிவைகையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையால் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே முருகாசரணம். வாழ்த்துக்கள். இப்ப ஆரம்பத்துல அந்த பயம் போச்சு, இப்ப பாட்டு வேண்டாம் போகும்னா இந்த ராகத்தோட போறோம். பாதிக்கம்மா நீங்க பாடுங்களேன், அவங்க பாடுறேன். சந்தை எடுங்க. முருகா சரணம். தன 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 தான தந்த தன தன தான தந்த தன தன தான தந்த தன தான அவனிதனிலே பிறந்து மதலையனே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனே அருகுமலை மீ குமிந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து 16 சிவகலை கலமங்கள் மிகவும் அறையோது மன்பர்
திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர் கலாசு மிஞ்சி வெகு கவலையால் உழன்று திருமடியேனையுன்ற நடி சேராய் மௌன உபதேசம் சம்பு மதிய குருவேணி தும்பை முடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதனே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சுங்க ஐயா. அதுதான் ஒரு பயம் வந்துருச்சு. எதுக்கு பயம்? நீங்க என்ன மேடையில ஏறி பாடுறீங்க? நம்ம கிளாஸ்ல தான் இருக்கோம். யாரு வந்து பாடுறேனா எனக்கு ஒரு பயம் வந்து படபடன்னு வந்துருச்சுங்க ஐயா. ஒண்ணு வேண்டாம், சாமி தான் இருக்காரு. சாமியை நினைச்சுக்கிட்டே பாடணும். தப்பா இருந்தா திருப்பி அந்த வரியை திருப்பி பாடுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. உங்களோட திக்கி திக்கி படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இங்க ஊர்ல வந்து நல்லா படிக்கிறாங்க. வரவே வராது, அவங்க திரும்ப திரும்ப பாடி நல்லா பாடுறாங்க. பயம்தான் முத எதிரி, அதை துளைக்கணும். பிரகாசம் அடுத்த பிரகாஷ் ஐயா, நான் படிக்கிறேயா? தன தன தான தந்த தன தன தான தந்த தன தான அவனிதனிலே பிறந்து மதலை எனவே வளர்ந்து அழகு பெறவே நடந்த இளையோனே அருமை மலை மேல் புகழ்ந்து குழந்தை மொழி மேகம் புகழ்ந்து அதிவிதமாய் நலந்த பதினாராய் சிவகலங்களாக மங்கள் மிகவும் முறைய ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையார்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாக உகந்து திரியுமடியேனே உன்ற அதி சேராய் மௌன பதேச சம்பு மதியரகு வேணி தும்பை நமமியின் மீது நின்ற மகதேவார் மனமகிழவே நினைந்து ஒரு புறமாய் தகர்ந்து மலைமகளுக்கு மாற துங்க வடிவேலாம் பவனி வரவே உகந்து மயிலின் படியதிரவே நடந்த கதில் வீராம் பரமபதமே சிறந்து முருகனினவே உகந்து பழனி மலை மேல் அமர்ந்த பெருமானி பழனி மலை மேல் அமர்ந்த பெருமானி. மன்னிக்கணும் ஐயா, ரொம்ப தப்பாச்சு. அதெல்லாம் தப்பு இல்லை, அப்படித்தான். இப்ப வந்து திருப்பூர் தூய தமிழ் சந்த தமிழ் சினிமா பாட்டை பாட சொன்னா கடற்கடன்னு பாடி முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம அது அம்மா வயிற்றுல இருக்கிற உள்வாங்கிடுவா, அது நமக்கு வரும். இந்த திருப்புகளை அம்மா வயிற்றுல இருக்கிற உள் வாங்கியிருந்தா இந்த உடம்புல எல்லாம் அது வந்திருக்கும். இப்ப நீங்க படிச்சு உங்க பேர பிள்ளைக்கு சொல்லி
நீங்க படிக்கிறது அந்த வீட்டுல ஆற்றல் அலையா நிக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இல்லத்துல வந்து என்ன படிக்கிறோமோ அது நல்ல விஷயமா இருந்து வீட்டுக்குள்ள பேசணும். தவறானதெல்லாம் வீட்டுக்குள்ள பேசக்கூடாது, வெளியில இருந்து பேசணும். எதெல்லாம் தவறா இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆற்றல் நிக்கி. பிரபஞ்சத்துல அதான் இருக்கு. பிரபஞ்சத்துல அதிகமா என்னைக்கு உலகம் உருவாச்சு அங்க இருந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. அந்த பிரபஞ்சத்துலதான் திருப்புகள் எழுதிட்டு அந்த எழுதின ஓலையெல்லாம் வீசினாரு. அதுல கிடைச்ச 1300 தான் நமக்கு. சாமி எது கிடைக்கணும் அதே மாதிரி தேவாரமும் கிடைச்சு. மீதி பாடுற அத்தனை 1000 பாட்டு பிரபஞ்சத்துல இருக்கு. 8000 கோடி சித்தர்கள் உருவாக்கிய மந்திரம் தந்திரமும் அந்த உலகமெல்லாம் தெய்வத்தில் அடக்கம். அந்த கணக்கு இருக்குங்களா, உலகம் தெய்வத்துக்குள் அடக்கம், தெய்வ மந்திரத்துள் அடக்கம், மந்திரம் வேதத்துள் அடக்கம், வேதம் மனித மனத்துக்குள் அடக்கம் சொல்றாங்களே. அப்ப மனிதனால் உருவாக்கப்பட்டதான் பெரிய விஷயம். அது அண்டாதி அண்டங்கள்ல சித்தர் புருஷர்களும் ஞானிகள் மகான்களும் தேவர்களும் முனிவர்களும் உருவாக்குனது அந்த பிரபஞ்சத்துல நிக்குது. அது எப்படி பாலை அன்னப்பறை வந்து பாலை மட்டும் தண்ணியில கலந்தா பாலை மட்டும் எடுக்குதோ அத மாதிரி மனிதனால அந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்க முடியும். அதுக்கு இது போல தேவாரம் திருவாசங்களை ஓதும் போது அந்த அருள் ஆற்றல் ஆகப்பட்டது உங்களுக்கு அங்கே இருந்து வரும். இதை யாரு சொன்னா? எந்த திருமண சொல்லாத. ஞானபிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொருபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம. வெகு கோடி ஞான பண்டிதன் முருகன் கையில சுமார் குச்சி வச்சுக்கிட்டுல வாத்தியாரு கையில குச்சி இருக்க பாடலைன்னா படப்படன்னு அடிப்பாரு. அது மாதிரி இவரு வேல் எடுத்து வச்சிருக்க சுப்பிரமணியர் எல்லாம் அடிக்க மாட்டாரு, குத்த மாட்டாரு. அவருக்கெல்லாம் இப்ப இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. அதெல்லாம் முடிச்சுட்டாரு. போரெல்லாம் அசுர போர், ஆணவம் கண்மை மாயங்கிற சூரபத்ம மானத்தை ஒழிச்சிட்டாரு. இப்ப 1000 சூரசம்காரம் நடக்குது. 1,00,000 பேர் நிக்கிறாங்க. எத்தனை பேர் வந்து ஆணவத்தை விட்டுட்டு அந்த சூரசம்காரம் பாக்குறவங்க எத்தனை பேர் மாமிசம் சாப்பிடாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் அந்த ஆணவ மலத்தை அறுத்திருக்காங்க? வருஷம் விருந்தம் இருக்கிறது, சூரசம்காரம் கூடுறது, மறுபடியும் வீட்டுக்கு வந்து கிடா வெட்டுறது, என்னென்ன பிராடு பண்றது. இது அந்த ஆணவ மலத்தை அறுத்து 4 சூரனா வந்தது. 3 ஆணவம் கண்மை மாயங்கிற சூரனை அழிச்சாரு. அது எதுக்கு? அதை அழிக்கிறத சஷ்டி கவசம் பண்ணோம். அந்த சஷ்டி கவசம் திரும்ப படிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள ஆணவத்தை ஒழிக்க முடியலையே. ஆனா ஐயா வந்து 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாட்டின திருப்புகளுக்கு அப்புறம் தான் சஷ்டி கவசம், அந்த ஒரு கவசம், வேல் மரம்லாம் வந்துச்சு. திருப்புகளுக்கு வந்துட்டா அதெல்லாம் நிப்பாட்டணும். அது அது முத போலீஸ் படை, தரப்படை, போலீஸ் படை, அப்புறம் ராணுவம், அப்புறம் விமானப்படை, மொத்தமா சேர்ந்த படை. அதுதான் அந்த வேல்மார்கள். இதெல்லாம் விரட்டுறது, பேய விரட்டுறது மாதிரி இல்லை. ஆனா திருப்புகள் வந்துட்டா அதெல்லாம் தேவையில்லை, மெதுவாக போகலாம், அழகா போகலாம். ஏன்னா அருணகிரி வாக்கு இதுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அதெல்லாம். இதெல்லாம் அருணகிரிநாத வாக்குல திருப்புக்குள்ள வந்துட்டா அதெல்லாம் படிக்க கூடாது. ஏன்னா குருநாதர் தான் சேயன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிரி. முருகனா முருகனோட தான் நிக்கணும், கோரிக்கைன்னா கோரி தான் நிக்கணும். அது போல பயப்படாம படிக்க. திருப்புகள் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரோட வினையெல்லாம் விரட்டி பிறவி தோறும் உங்களை எடுத்து கையில வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அழகா குழந்தை மேல நம்மளை கொண்டு போவோம். நீங்க குழந்தை மேல படிக்கிறீங்க அழகா. மழலை மொழியே புகன்று. இன்னைக்கு நான் இங்க பாப்பாவுக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அந்த பதிகமும் குழந்தைய பத்தியே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், இந்த மழலை மொழி வரணும். வாழ்த்துக்கள் ஐயா. அந்த ரேணுகா அவங்க வந்திருக்காங்க புதுசா, வேணியும் அந்த ரேணுகா. அவங்க ரேணுகா நல்லா பாடுவாங்க. இருக்கிறதுல நல்லா எங்க இதுல வந்து நல்லா பாடுறது அவங்க. அதுதான் அந்த மாதிரி ஆன்மாதான் எங்களுக்கு தேவை. படிங்க. உங்க ரேணுகா மாளுக்கு வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், நான் நீங்க வந்து எங்க இருந்து படிக்கிறீங்க? உங்க பேரு, உங்க நாமம், எந்த ஊர்ல இருந்து படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்ட்ராகும் போது, ஒரு கிளாஸ் என்ட்ராகும் போது சொல்லுவீங்க. அடுத்து ஒரு பதிகம் எடுக்கும் போது 3ஆம் படை வீடு பழனி 4வது பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். இது வந்து அதுக்குள்ள கிளாஸோட ஒரு கேட்டகரி அதுல இருக்குது. ஒரு காசம் சொல்லிட்டு எடுக்கமா. வாழ்த்துக்கள். பாட்டு படிக்க சொல்றீங்களா என்னைய? திருப்புகள். ஆமா ஆமா. அவனிதனில இருக்கா? உங்க கையில இருக்கா இப்போ?
இல்ல நானு காடியில இருக்கேன். எனக்கு ஆறுமுகம் ஞாபகமா இருக்கு. அது அது அடுத்த படிக்கட்டா? பாட்டு அடுத்த பாட்டு வரும்போது ஞாபகம் நீங்க பாருங்க. இப்போ சரி ஓகே. வேணி நீங்க பாடுறீங்களா அந்த பாட்டு? ஐயா வணக்கம் ஐயா. இருக்குறீங்களா? கிருஷ்ணா எனக்கு இன்னைக்கு முடியல கிருஷ்ணா, கொஞ்சம் உடம்பு முடியல. சரி அதனால ஓகே. இன்னைக்கு ஐயா நான் அடுத்து கவனிச்சுக்கிறேன். இப்பதான் ஒருத்தர் பாட்டு நான் படிச்சேன். ம். கொஞ்ச நேரம் இருங்க, நான் படிக்கிறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் போன்ல பார்த்து படிக்கிறேன். எல்லாரும் வெளியில இருக்காங்க நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. எனக்கு நாளைக்கு பர்த்டே, சோ அதனால நாங்க லீவுக்கு கேமரன் ஐலண்ட் வந்திருக்கோம். சரி ஓகே ஓகே. பட் கிளாஸ் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். சரி சரி பரவாயில்ல. பாடல் நம்பர் எத்தனை? அவனி தண்ணியில இப்போ உங்கள்ட்ட அந்த புக் இல்லையா? அந்த அவனிய தண்ணியிலே அந்த லைன்ல வராது. நீங்க அடுத்த பாட்டா போவீங்க. ஆறுமுகம் பாட்டை படிங்க. அடுத்த பாட்டு படிச்சுட்டு இப்ப ஐயா பாடுவாரு. அந்த பாட்டை எடுத்து வச்சுங்க. அடுத்த பாட்டுல நீங்க இது பண்ணிக்கங்க. அத இந்த அடுத்த பாட்டு ஆறுமுகம் தான். நீங்க ஆறுமுகத்தை எடுத்துக்கோமா. நான் இப்ப எடுத்துறேன். சந்தம் இது எளிய தமிழ். குமார வயலூர்ல இருந்து அன்னைக்குநாதரி நமக்கு கொடுத்த எளிய தமிழ். அதை மாத்தப்பட்டு கர்நாடிகா மாத்தப்பட்டு திருப்புகள் எல்லாரும் படிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இல்ல நம்ம எளிய தமிழ் சொந்தம் இப்படிதான் போகணும். அப்புறம் அது உள்ள போய் கத்துக்கிட்டு எப்படி வேணாலும் தானாவே நம்மளை வடிவமைக்கும். ஒரு நெருப்புக்குள்ள இரும்பை காட்டி பல வடிவமைக்கலாம், தங்கத்தை காட்டி வடிவமைக்கலாம். அதுபோல இது திருப்புகள் நெருப்பு என்று அறியோயான் நினைத்தது மலிக்கும் மனத்தை உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல். அப்படியாப்பட்ட நெருப்பை கையில் எடுக்கிறோம். தெரிஞ்ச சுட்டானத்தோடு சரியாமல் சுட்டானத்தோடு நெருப்பு தெரிஞ்சே உள்ள வர்றோம் நெருப்பு. இது யாரும் போக முடியாத ஒரு நெருப்பு. திருப்புகள் எல்லாரும் படிக்க முடியாது. இது உள்ள வாங்கிட்டீங்கன்னா உங்க சகல எதையும் மாத்தும். அப்படியாப்பட்ட திருப்புகளை பயம் இல்லாம படிங்க. இப்ப ஆறுமுகம் பழனி திருப்புகள் 15வது பாடல். இந்த புக்கில் இந்த நூல்ல உள்ளது. தாண்டகத்துல பாடணும். பல பேர் யூடியூப்ல அப்படி இப்படி பாடுவாங்க. முதல்ல இதுல கத்துக்கிட்டு தான் அப்புறம் சாந்தமா கொண்டு போகணும். யுகாசரணம். தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையும் என்ற நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணானது ஈசனமானுனது என்ற ஓதும் ஏழைகள் விகா குலமை ஈதன வியாமி உனையாவர் புகழ் மான்மறையும் என்று ஓதோ நீருபடு மேலை பொறுமே நியவ வேலையணி நீலமையில் வாக உமை தந்த வேலே நீசர்கடனோடனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனில் வேண்டிடும் அடங்க வேலாம் சீறி வரும் ஆரகுண ஆவியுனம் ஆணைமுக தேவர் துணை வாசிகரில் அண்டகூடம் சேருமலகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. முருகாசரணம். அறுமுகம் ஆறுமுகம் பல வடிவத்துல வளைச்சிருக்காங்க யூடியூப்ல. உங்களுக்கு என்ன தெரியுது இப்ப அதுல படிங்க. அப்புறம் சந்தப்படி மாறிக்கணும். முருகாசரணம். வாழ்த்துக்கள். படிங்க. நன்றி, நான் ட்ரை பண்றேன். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்ற நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மானமுன
வானது என்று மோதும் ஏழைகள் வியாக்குலம் நீ தேத நவீனாவிலுனை ஏவர் புகழ் வாழ்மறையும் என் சொல்லாதோ நீரு படு மாலை பொறுமேனி அவ வேல அணை நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் அடங்க நீடுத நீ வேல் விடும் அடங்கல் வேலா சீறி வரும் மாற உணனாவியனும் மானை முக தேவர் துணை வாசிகரி அந்த கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே முருக தம்பிரானே. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். அது பாடுறீங்க, பரவாயில்ல, இப்படியே பாடிங்க. அப்புறம் நீங்க கிளாஸுக்குள்ள தொடர்ந்து வந்தா உண்மையான சந்தம் எடுக்காம படிக்க கூடாது. அதனால சந்தம் எடுத்து படிக்க அப்புறம் நீங்க கர்நாடகி பாடுற அளவுக்கு நம்ம வந்துருவோம். ஆர்வம் இருக்கணும். ஒரு நாதத்துக்கு தான் சாமியை மயங்க வரான். அதை சும்மா பாடும்போது ஸ்ட்ரைட்டா பாடுவோம். ஏதோ ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா தலை ஆடும், கை ஆடும். அது மாதிரி உணர்ந்து பாடுறவங்க தன்னை அறியாம தலையாடுவாங்க, உடம்பு ஆட்டுவாங்க. அது மாதிரி நீங்க அசைக்கிறீங்க. அது யாருன்னா அந்த உணர்வு. இதுதான் பாடுறதுக்கு ஒரு ஆசை, குழந்தைய தாளாடுறதுனால. அதனால வாழ்த்துக்கள். நீங்க நல்லா கத்துக்கலாம். தொடர்ந்து வாங்கம்மா. நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? மலேசியால இருக்கேன் ஐயா. வாழ்த்துக்கள். மலேசியாவில தமிழ் ஆச்சம்மா, கொஞ்சம் தமிழ். அங்க அதை வந்து இங்க விட அங்க தமிழ் அழகா இருக்கும். அடியே நான் இங்க வந்து இருக்கையில பார்த்தேன், நிறைய பார்த்தேன். வாழ்த்துக்கள். சாமி வந்து ஐயோ ஒரு கேள்வி, சந்தம் சொன்னீங்களா? அந்த பாட்டு முன்னுக்கு போட்டிருக்க அந்த அதுதான் சந்தமா? அதான் சந்தம். எல்லாத்துக்கும் சந்தம். இந்த சந்தம் ஞானசம்பந்தர் பண்ணு அமைத்தார், இவர் சந்தம் அமைத்தார். ஆனா தாளத்துக்கு இதுல வந்து தாளத்துக்கே சந்தம் அமைச்சது சாமியா. இவரோட தாளம் வந்து இயல் இசை நாடகம் தெருக்கூத்து. இன்னைக்கு இருக்கிற சினிமா கூத்துல பூரா எல்லாமே இந்த சந்தத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான். உலகத்துக்கே சொந்தம். இசை தமிழ், நடத்தமிழ், தனத்தினில், தொழிற்தினில், தன்ன 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 இப்ப தன்ன 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 தன 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 கட 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 மேளம், வாசம், இசை எல்லாமே சந்தம் தான். அதுல இந்த பெரிய நூல் இருக்கு. அதுல வந்து சந்தத்துக்குன்னே வகுப்பு இருக்கு. மயில் வகுப்பு, வேல் வகுப்பு, சந்தத்துக்குன்னே வகுப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க இதெல்லாம் படிச்சு முடிஞ்சு அதுக்கு போகணும். அதுக்கு போறதுக்கெல்லாம் 1 வருஷம் ஆகும். முதல்ல ஒரு புக்கா முடிங்க. திருப்புகளை பூரா தரமா கத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஐயா வந்து உங்களுக்கு கிடைச்ச பொக்கிசம். நீ யாத்திரைக்கு வந்தவர் எப்படி என்னை பிடிச்சிட்டாரு ஐயா. இது ஒரு கணக்கு. இதுல எல்லாரும் இப்ப உலகத்துல ஒரு மூலையில இருக்கோம். அந்த ஆன்மாவே சாமி எடுக்கிறார். யாரு விரும்புறாங்களோ விரும்பாம பிரபஞ்சம் எடுக்காது. சாமிங்கிறது பிரபஞ்சம். எதை விரும்புறோமோ அந்த பிரபஞ்சம் நீ வா அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படிதான் எடுக்கப்பட்டது. இதுல யாரு வர்றது போறது, வர்றவங்க நிலைச்சு இருக்கிறது போறதெல்லாம் சாமி தான். என்னால் பிறக்கம் என்னால் இறக்கம் எதுவுமே முடியாது. சாமி அழைக்கணும். அதை அழைச்சிருக்கீங்க, வந்திருக்காங்க, கத்துக்குங்க. முருகாசன் அடுத்தா படிங்க ஐயா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா ஒரு தடவை மறுபடியும் சந்தத்தை சொல்லிடுங்க எனக்கு. ஏன்னா மறுபடியும் ரேணுகா பாடின அந்த சந்தம் ஞாபகம் வந்துருது. நல்லா பாடிடுவேன். யூடியூப் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரகரா. தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தந்த தான ஆறுமுகம் 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 ஆறும் என்று பூதி.
தானதன 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 தந்ததான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏகம் ஏறுமையில் வாகன குகா சரவண எனது ஈசன் என மானம் உனது என்றும் மோதும் ஏழை கல்வி வியாகுளம் இதேதென வினாவினுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொலாதோ நீருபடு மாழை பொறு மேனியவ வேலணி நீளமயில் வாக உமை தந்த வேலே நீசற்கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேலாம் சீறி வருமாறன் உணன் ஆவியெனும் ஆனை முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வால் குமரனே பரமம் தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. ஐயா எனக்கு பழைய சந்தம் தான் ஞாபகம் வருது. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். பழைய சந்தத்தில் பாடினா அந்த இதில் பாடிடுவேன். அந்த ஒரு தடவை பாடிடுறேன். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகனா குகா சரவணா எனது ஈசன் என மானமுனது என்றும் போதும் ஏழை கல்வி வியாக்குளம் இதேதன வினாவில் உனை ஏவர் குளபார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழை பொறு மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமை தந்த வேளே நீசற்கடமோடு எனது தீவனை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேலாம் சீறி வரு மாற உணன் ஆவியனும் ஆனைமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாக்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. மன்னிக்கிறேன் ஐயா, அது பழசையே நேர்ந்து எடுக்க முடியல, அதனால பாடிட்டேன். மியூட்டில் இருக்கீங்க ஐயா, மியூட்டில் இருக்கீங்க ஐயா, மியூட்டில் இருக்கீங்க. ஐயா இப்ப ஏன் பதஷ்டம்? நீ மேடையில 1000 பேர் பார்க்க படிக்கிறதுக்கு அந்த பையன் பதஷ்டம் அப்படிங்கலாம் கூடவே கூடாது. நம்ம எல்லாம் குழந்தை மாதிரி கத்துக்கிறோம். இல்ல அதான் பழசு ஞாபகம் வந்துருச்சு. அந்த 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 பழசு படிச்சது அது அது காட்டுறேன். போய் யூடியூப் வேற போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. ஏதோ பக்திய பரப்புங்கிற பேர்ல முருகன் எந்த ரூட்ல வேணாலும் எந்த மயில ஏறி வேணாலும் போ அப்படின்ட்டாரு சாமி. ஆனா எங்க சுத்தி ஏன்டா வந்து நிக்கணும், வளைச்சு பிடிக்கக்கூடிய முருகன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். எடுங்கம்மா, அடுத்தவர் எடுங்கம்மா. தானத்தன 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 தந்தனான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகனா குகா சரவணா எனது ஈசையன மானமுனதென்று மோதும் ஏழகள் வியாகுலம் நிதேதன வினாவிலுன் ஏவர் புகழ் வாழ்மறையும் என் சொல்லாதோம் நீருப்படும் மாழி பொறும் மேனியவ வேல அணி நீலமயில் வாக உமா தந்த வேலே
நீசர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அழிய நீடுத நீ வேள்விடும் மடங்க வேளா சீறி வரும் ஆரவுணனாவியனும் மானிமுக தேவர் துணை வாசிகரின் அண்ட கூடம் சேரும் அழகார் பழனி வார்குமரனே பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வார்குமரனே பிரம்மதேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே முருக தம்பிரானே. முருகாசரணம். வாழ்த்துக்கள் நல்லா உணர்ந்து பாடலாம் அம்மா. முருகப்பெருமான உணர்ந்து பாடலாம். ராசம் எடுங்கம்மா, அடுத்த எடுங்க. அது சந்தம் கேக்குறாங்க. சந்தம் சொல்லுங்க. தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தன தான. யாராருக்கு தெரிஞ்சு இருக்குதா? நான் கோமதிப்பா, மலேசியால இருந்து பேசுறேன்ப்பா. படிக்கிறப்பா. திருப்பி ஒரு சந்தோஷம் சொல்றீங்களாப்பா? இத நான் சொல்லிடுறேன் அப்பனா. தான தன தான தன தான தன தான தன தன் தான தன தான தன தந்த தான ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமை துணை என்று நாளும் ஏறுமை வாகன குகா சரவண எனமான் உனதென்று போலும் ஏழைகள் யாக்குலம் சேன வினாவில் உன்னை வேலவர் புகழ்வோர் மறையும் என்று சொல்லாதோ நீருபடு மாமலை ஒரு மேலியவ வேல அணி நீலமை வாகன உமை தந்த வேளாம் நீசர்கள் தமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல் விடு மடங்கள் வேளா சீறிவரு மாறவண்ணன் ஆவினனும் ஆணை முக தேவர் துணை வாசிகரி கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா சிகரி தேவர்கள் துணை வாசிகரி அண்ட கூடும் சேரும் அழகர் பழனி வாழ் குமரனே பிரம்மதேவர் வராத முருகா தம்பிரானே தேவரர் வராத முருகா தம்பிரானே தம்பிரானே. முருகா சரணம். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. ஐயா மியூட்ல இருக்கீங்க. மியூட் ஐயா மியூட். ஐயா மியூட்ல இருக்கே. ஐயா மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கே. மியூட். அம்மா நீங்க நேர்ல ஒருத்த படிக்கும் போது அந்த வரியில கைய வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கண்ணு அங்க இருக்கணும், நெத்தி புருவமும் இங்க இருக்கணும், காது இங்க இருக்கும், மூணு புலனும் இங்க இருக்கணும். அடுத்தவங்க பாடையில நீங்க கத்துக்கலாம். நல்லவங்க நல்லா பாடுறாங்களா அது உள் கொடுத்து வாங்கினா இந்த வரிக்கு இங்க இந்த இடத்துல கரெக்டா கொண்டு போறாங்க, இந்த இடத்துல இங்க அப்படிங்கிறது கவனமா வந்துடும். அதுக்கு தான் கவனம் இங்க மூணும் கவனிக்கணும். கண்ணு, காது, இது ரெண்டும் மனசு, இது மூணு ஒரு நிலையில இருக்கணும். இருந்தாதான் அடுத்த வரையும் கத்துக்க முடியும். நம்ம இந்த ஒரு பதியம் பாடையில அவங்கதான் பாடுறாங்க, நம்ம பாடல, அவங்க பாட்டு நடிச்சு நம்ம கவனத்தை இங்க திருப்ப கூடாது. இது கிளாஸ்க்குள்ள வந்துட்டா அந்த கிளாஸ்லயே தான் இருக்கணும். அப்பதான் புரியும். அதெல்லாம் மாறி போயிடும். ஏதாவது வேலை இருந்தா அவசரமா வேலை இருந்தா நீங்க நூட்டு போட்டு போகலாம், தப்பு இல்லை. ஒரு வாசம் எடுங்கம்மா, அடுத்தாரு எடுங்க.
ஐயா பாருங்க. வணக்கம். வணக்கம். தானதன 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 தந்ததான. ஐயா சந்தம் சரிங்களா? கரெக்டுமா. ஆறுமுகம் 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 என்று கூதி ஆகமணி ஆதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் பாகனா குகா சரவணா எனது ஈசனென மானமுனதென்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவிலுனை ஏவ புகழ் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொறு மீனியவ வேளாணி நீலமையில் பாக உமை தந்த வேலே நீசர்கள் தம்மோடெனது தீவினை எல்லாம் அறிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேளா சீறி வரும் மாறகுணன் ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடும் தேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே. நன்றி ஐயா. முருகாசனம். ஐயா முடிச்சாச்சா? இல்ல இந்த கனிஷ்கா அந்த பாப்பா குட்டி பாப்பா மட்டும் பாடட்டும். ஐயா இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஒரே நிமிஷம் கனிஷ்கா. இன்னைக்கு பழனி மட்டும் முடிச்சுக்குவோம். பழனி அடுத்த 2 பாடலோட முடிச்சுக்குவோம், நிறைவு பண்ணிக்குவோம். அந்த அனுபூதி எல்லாம் எப்ப போறீங்க ஐயா? இந்த 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலராகவே வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமைல ரெகுலராகவே ஒரு டைம் வச்சுக்கலாம் அந்த ஈவினிங்க்கு. அதாவது இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூவா இல்ல அத ஜூன் மாசம் ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஈவினிங்க்கு எல்லாருமே கேட்டுட்டு நான் அந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சண்டேலேருந்து மண்டேலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுக்கலான்னு கேட்டுக்கிறேன். எல்லாரையும் கேட்டுட்டு அது மாதிரி வச்சுக்கிறேன். ஆமா, நீங்க இதை நான் எப்படி சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஜூலை 9 குருநாதர் குரு பூஜை. அதுல நீங்க மேடையில ஏற போறீங்க. அங்க இருந்து உங்க மாணவி எல்லாம் பாடணும். அந்த நல்லா பாடுறவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி அங்கே நம்ம மேடையில யூடிஎஸ்ல பாடணும். நீங்க எல்லாம் வரணும் கண்டிப்பா. அந்த கிளாஸ் இங்க இருந்து ஆர்வமா நம்ம தமிழ் கடவுள் உதிரம் தமிழ் ரத்தம் மறக்காம உலகமெல்லாம் சாமி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சாமி சிவவேறு முருகவேறு இல்ல. அப்படியேப்பட்ட தமிழை ஓதிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஆர்வத்தை பாருங்க அப்படின்னு உங்க ஆர்வத்தை பார்த்துட்டு இங்க இருக்கவங்க எல்லாம் நாங்க தேடி போய் பிடிக்க வேண்டிய இருக்குது. ஏன்னா தேவாரம் எல்லாம் படிச்சுட்டாங்க. திரும்புகளுக்கு பயந்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. என்ன பயம், எப்படி படிக்கிறேன்னு அப்படி பயந்தவங்க எல்லாம் இந்த எளிய இந்த ஓதுவாரர்கள்லாம் அப்படியே ராகத்துல பாடி பயமுறுத்துறாங்க. எப்படி படிப்போம் அதெல்லாம் நமக்கு தெரியான்னு ஒதுங்கி போயிடுவாங்களாம். விடுறது இல்லை. நாங்க எளிய சம்பந்தத்துல பிடிச்சி நிறைய பேரை கொண்டாந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5000 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்ப வருது அறுபடை விட்டு திருப்புகள் அன்னைக்கு மேடையில வெளியிடுறோம். ஐயா நீங்க நேர்ல வந்தா நம்ம அடியார்களை மொத்தமா வாங்கிட்டு போயிடலாம். எல்லாருமே அந்த கிளாஸ்ல கலந்துக்கணும். முருகாசனம் எல்லா ஊர்ல இருக்கவங்களும் இந்த எளிய தமிழை கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் அருணகிரியாரோட ஒரு விருப்பம். அதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலா இருக்கீங்க. இது பெரிய தொண்டு. இந்த தொண்டு முருகபெருமான் அப்படியே அது பரவ அந்த தொண்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலைக்கு ஒரு ஊதியம் ஒண்ணுங்கிற மாதிரி சாமி அந்த அருள் பண்ணிடுவாரு. உங்களுக்கு உங்க வம்சம்லாம் நல்லா இருக்கும். வேண்டியதெல்லாம் கொடுக்கும். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு பரகதையும் நீ கொடுத்து தயவு புரிய வேணும் எந்த வடிவேளா எல்லாம் கொடுப்பாரு. என்ன கொடுக்கும்? நினைத்ததும் அளிக்கும் மனத்தை உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல்
நெருப்பு எரிக்கிற நெருப்பு எதுங்க உண்டா? சாமி தான். அப்படியேப்பட்ட சாமிக்கு தொண்டு செய்றீங்க நீங்க. விகாசம். அடுத்த பதிவு என்னங்க ஐயா? ஐயா அந்த குட்டி பாப்பா ஐயோ கனிஷ்கா மட்டும் பாடிட்டோம். அவ பாடல. பாடுங்க. தானத்தன 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 தந்த தான ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதம் மேத்துணையது என்று நாளும் ஏறுமயில் வாகன குகா சரவணா என்று ஈசையனமான உனது என்று ஓதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதென வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொரு மேனியவ வேல அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசற்கட மோடையனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் அடங்கல் வேளா சீரிவரு மாறவுணன் ஆவியுணும் ஆணைமுக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேருமல கார்பலனி வாழ்குமரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே. முருகா சரணமையா. மியூட்ல இருக்கே ஐயா, மியூட்ல இருக்கே ஐயா. மியூட்ல இருக்கீங்க. அழகா நீங்க தான் இப்ப முன்னாடி பயந்த எப்படி படிக்கிற? இன்னும் அழகா படிக்கணும். முருகாசனம். எல்லாரும் நெத்திலையும் திருநீர் இருக்கணும். இருந்துச்சு. எல்லார் நெத்திலும் பழுப்பு திருநீரை காணுமே. கந்தன் திரு நீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடி விடும் சங்கதங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். சுத்த திரு நீர் அணிந்தால் என்ன நடக்கும்? சுந்தர வேலுக்கு அபிஷேகம் பண்றோம். நம்ம வேலெல்லாம் நாங்க ரெடி பண்றோம். 50ல வேல் நாங்க இப்போ ஒரு வேல் உருவாக்கி வச்சிருக்கோம். அது எல்லாரும் வந்து பார்க்கலாம். அந்த வேலை உருவாக்கும் போது கருவிலேயே உலையில தங்கம் வெள்ளி எல்லாம் உலையில கொதிக்கும் போது அந்த அச்சுல ஊத்தும் போது நாங்க திருப்புகள் படிச்சோம். அப்படியே 12 பேர் படிச்சோம். அச்சு மாறாம அந்த வேலு அழகா வந்திருக்காரு. அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வேலுல முருகனோட முகம் தெரியுது. அது கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியும். அப்படி சாமி அன்புக்கு கூறாரு. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலு உங்க வீட்டுல 6 இன்ச்சு தான் இருக்கணும். அந்த 6 இன்ச்சுக்கு மேல வீட்டுல பூஜை பண்ணணும். அதுல வேலு மயில் சேவல் முருகனோட திருப்புகள் சின்னம் வேலையும் மயிலையும் சேவலையும் திருவடியையும் தண்டையும் கடம்ப மாலையும் வைத்து பாடுவ. இந்த ஊரையும் வைத்து பாடுவ வயலூர். இப்படி அத்தனை சின்னமும் ஒரே கோட்ல ஒரு சின்னமா தயாரிச்சு திருப்புகள் அடைய இருக்கலாம். உங்க வீட்டுல என்னைக்குமே வச்சிருக்க அழியாத பொருளா இருக்கும். அதெல்லாம் வரும். வாழ்த்துக்கள். நல்லா படிச்சிருங்க. இன்னும் நல்லா படிக்கணும். எல்லாரும் ரொம்ப கவனமா படிக்கணும். அதனால சுந்தரவேல் அபிஷேக சுத்த திரு நீர் அணிந்தால் வந்த மூர்த்தவளும் வழிபார்த்து போயிடுவான். யாரு வந்த மூர்த்தவள்? பூதேவி. ஸ்ரீதேவி இப்போ காலையில் சாயங்காலமா கதவை திறந்துட்டு பின் கதவை பூட்டுவோம். முன்கதவை திறந்துட்டு வாசன திரவியம் காமிச்சு சாமியோட போட்டாமா மகாலட்சுமி வீட்டுக்கு மூத்தவள். ஆனா 7 மணி ஆச்சுன்னா இரவு 7 வரைக்கும் விளக்கு அணைஞ்சிட்டு பின்கதவை திறந்து விட்டுட்டு நீ உள்ளவாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கதை உடைச்சிரும். அஷ்டசிமில மூத்த தேவி அவங்க. அதை போய் நிம்மதி தேவதைன்னு அர்த்தம். நம்ம ஓடாம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். தூக்கம்னு ஒண்ணு வரலன்னா அந்த உடம்பு தாங்குமா? இரவுன்னு ஒண்ணு வராட்டினா மனுஷன் இப்பவுமே தங்க மாட்டேங்கிறான். அலைஞ்சு செத்து போவோம். அதனாலதான் நிம்மதி தேவதைக்கு பேர். அதுக்கு பேரு மூதேவின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. அந்த அம்மா வந்து மூத்த தேவி. வந்த மூர்த்தவளும் வழி பார்த்து போய் விடுவாள். சுந்தரவேல் அபிஷேக சுத்த திரு நீர் அணிந்தால் வந்து அமர்ந்த மூத்தவளும் வழி பார்த்து போயிடுவாள். நம்ம இப்ப நாங்கெல்லாம் பதிகம் படிக்கிறோம்னா ஒரு அதிகபட்சமா 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் திருநீர் எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டே இருக்கோம். மாயை வந்துடும். மாயை வந்து உடம்புற அதிகமா இருக்கு. அதனாலதான் ஞானசம்பந்தர் கேட்டாரு, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாளுக சாமி. நான் உங்க கூடவே என்னதான் இருந்தாலும் கண்ணை மூடு நேரத்துக்குள்ள மாய உள்ள வந்துடும் சாமி.
அந்த நேரத்தை கூட நீங்க கூடாது என்கிட்ட இருன்னு கேட்டிருக்காரு. அவங்க அவ்வளவு பெரிய இவங்களை கேட்டிருக்கும் போது நம்மளை எவ்வளவு பெரிய என்ன 1000 கோடி மாய தப்பிச்சு இன்னைக்கு திருப்புகளை கையில எடுத்திருக்கோம். நல்லவங்களா, நல்ல உள்ள வேணும், நல்ல எண்ணெய் வேணும். அதனால கூடிய மட்டும் எல்லாரும் சைவ நெறிக்கு வந்திருக்க. ஃபர்ஸ்ட் சைவ நெறிக்கு பாவை இப்ப எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது. காலையில பிடிச்சா எல்லா உயிரையும் நம்ம குழந்தை மாதிரி நினைக்கணும். எதை நீ கொடுத்தாயோ பிரபஞ்சம் திரும்பி கொடுக்கும். என்னைக்கு கொடுக்கறத நினைச்சு ஒருத்தருக்கு உதவி செய்யோ அடுத்து உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது கொடுக்க கொடுக்க நீ கொடுக்க நீ கொடுக்க அது கொடுக்க அது கொடுக்க. இதுதான் பிரபஞ்சத்துல இருக்கிற இப்ப நெட்ல இருக்கிற பதிகத்தை எடுத்து நம்ம படிக்கிறோம். அது போல பிரபஞ்சத்துல இருக்கிறத எடுத்து நம்ம படிச்சு பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம். அதனால இது உங்க சந்ததி மாறும், உங்க வம்சம் மாறும். இந்த ஆன்மாவுக்கு அடுத்த பிறகுல பெரிய பதவி கிடைக்கும். ஏன்னா கணவன் ஒரு ஆன்மா, மனைவி ஒரு ஆன்மா, அப்படி போயிடும். அந்த ஆன்மா என்னைய கையில் எடுத்த மேல சாமி எடுன்னு தான் சொல்லணுமே தவிர இந்த ஆன்மாவும் வரணுங்கிறது அது நடக்காது. உங்களை எடுத்திருக்காரு, அவ்வளவுதான். அடுத்து என் குழந்தையும் படிக்கணும், அது சாமி தான் முடிவு பண்ணணும். நீங்க வேணா பிரார்த்தனை பண்ணலாம். அதனால உங்களை எடுத்திருக்காங்க, நீங்க உங்க தொண்டு செய்யுங்க, குழந்தைய செட்டில் பண்ணுங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்யுங்க. முடியும் போது நம்ம உயிர் போகும்போது எந்த வினாடியில போனாலும் சாமியோட திருவடியே நினைச்சிட்டு போகணும், திருப்புகளை நினைச்சிட்டு போகணும், அருணகிரிநாதரே நினைச்சிட்டு போகணும். திரும்பி இப்படி பார்த்து வீடு வாசம் ஐயோ குழந்தை விட்டு போறேன்னு சொத்து சுகத்தை விட்டு போறேன்னு திரும்பி பிறப்ப போட்டுருவாருங்க. மறுபடியும் நீங்க விளாண்டு வா அப்படின்னு. அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களை கையில எடுத்திருக்காரு சாமி. நீங்க எந்த நாட்டுல இருங்க, எந்த மொழியில இருங்க. இன்னைக்கு எங்கேயோ பிறந்த அந்த வெளிநாட்டுக்காரர் தான் வந்து திருவாசத்தை அவங்க மொழியை பரப்ப வந்தவர். அவரே மாறி போய் திருவாசத்துக்கு தான் இமை பொழுது என்ன அந்த வேடுக்கு அந்த ஊரே ஒரு வேடை கேட்டுதான் அவர் மாறினாரு. அவர் சாகும்போது திருவாதூர்ல மாணிக்கவாசல் பிறந்தவர்ல மண்ணில் ஏந்தி என்னோட சமாதியில போடுங்கன்னு கேட்டு அவர் சமாதியை கட்டி அதை திருவாசகத்தோட இதை வச்சிருக்காங்க அந்த நாட்டுல. எப்படி பார்த்திருக்காரு? உலகத்துக்கே தமிழ்நாட்டுல பூஜை நடந்தாதான் உலகமே நல்லா இருக்கும். மலேசியாலாம் இருக்கிறதெல்லாம் பெரிய அதிசயம். நடுக்கடலுக்குள்ள குழம்பு வெடித்து வந்த ஒரு தீவுல இருக்கிறாங்க. அதிசயம் அநேகமுற்று பழனி மலை எந்த நேரமும் கடல் சூழக்கூடிய இடத்துல சாமி ஆனந்தமா வெயில் அடிக்குது, உடனே மழை வருது, உடனே வெயில் அடிக்குது, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அடியன் வந்து இந்திராணி அம்மா வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு பூஜை பண்ணேன். அவங்களோட எல்லா காரணம் எனக்கு கிடைச்ச பாக்கியம். அந்த வெள்ளி ரதத்தை அவங்க வடந்துடணும். நான் வந்திருந்தப்ப 2 வருஷம் என்னைய தொட சொன்னாங்க. சாமி நீங்க தொடங்கினாங்க. அம்மா அது உங்களுக்கு கிடைச்ச மரியாதை, எடுங்க அப்படின்னாங்க. அது அடியன் முருகன் மேல வச்சிருந்த அன்பு. இந்த ஊருக்கு வருவோமா பாப்பான்னு நினைச்சே பார்க்கல. என்னை குட்டியா இருந்தாரு சாமி. பால் கூட எடுத்தோம். என்ன அன்பு! எல்லா மொழிக்காரங்களும் அங்கே முருகன் மேல 1 மாசம் அந்த திருவிழா. அது போல ஒரு முருக பக்தி எந்த ஊர்லயும் கிடைக்காது. அப்படியாப்பட்ட ஆனந்தமா முருகனை கும்பிடுற மலேசியாவில் இருக்கீங்க நீங்கெல்லாம். வாழ்த்துக்கள். உங்க திருவடியை நாங்க தான் தரிசனம் பண்ணணும். முருகாசனம் வேல் முருகனுக்கு இருக்க. எடுங்க. வேற யாரும் பாடணுங்க இல்லையா? வேல் முருகனுக்கு இருக்கிற பழனி. இதுக்கு ஒரு பதிகத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். அது சொல்லாம படிச்சா முடியாது. பிரணவம் வந்து சாமி பிரணவம் உரைக்கிற எல்லா உயிருக்கும் 8000 கோடி யோனி பிரதத்துல எல்லா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது கரு முட்டையா தான் இருக்கும். பிரதோஷத்துக்கு மறுநாள் சிவராத்திரி, அமாவாசை ஆண் குழந்தை. பிரதோஷத்துக்கு மறுநாள் சிவராத்திரி, பௌர்ணமி பெண் குழந்தை. இப்படியாப்பட்ட இதை கொடுக்கக்கூடியத அந்த தான் போய் மேற்மலையில போய் சாமி பிரணவத்தை உரைக்கிறாரு. அந்த இடத்துக்கு அப்பா ஒரு நாள் காணாம போறேன்னு முருகபெருமானை தேடி போய் அவர் பின்னாடி போறாரு. வருவான்னு தெரியும், போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனா மீறி வண்டா தொலைச்சு அவர் தோல்ல உட்காந்து பிரணவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் பிரம்மாவே வந்து பிரணவத்துக்கு பொருள் கேட்கிறாரு, கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன சொன்னோன்னே அதே திருப்பி சொன்னா அதை கேட்டு மகிழ முடியாது. ஒரு மாணவன் இப்ப அருணகிரிநாதர் எழுதியிருக்காருன்னா இந்த திருப்புகள் நம்ம படிக்கிறோம்னா நம்ம படிக்கல, அருணகிரிநாதரே படிக்கிறாருன்னு அர்த்தம். நான் படிச்சேன்னு சொன்னோம்னா நான் ஒரு படைப்பு படைக்கணும். அந்த படைப்பு படிச்சாதான் எழுத முடியும். அப்படியாப்பட்ட படைப்பை சிவனார் மனம் குளிர சாமி உபதேசம் பண்ணாருன்னா யாருக்கு தெரியாத, அவருக்கே தெரியாத ஒரு இதை உபதேசம் பண்ணார் அப்பாவுக்கு. அதனாலதான் மகிழ்ந்தார். அந்த பதியம் தான் இப்ப சிவே முருகனுக்கு அரகரோகராம்.
தனநாதனந்த தன தனநாதனந்த தன தனநாதனந்த தன தனதான தனநாதனந்த தன தனநாதனந்த தன தனநாதனந்த தன தனதான சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமீறு செவி மீதிலும் பர்வசை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரவால கந்தனின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவும் ஐந்துழலும் அடியனை அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் மறி ரகுராமர் சிந்தை மயில் மருகோனே நவலோகமுங்கை தோள் நிசைதேவலுங்கிருத நலமான விஞ்சைகரு வினைகோவே தேவயானை அங்குரமின் மணபால சப்ரமூரு திரள் வீரமின் சுகதிர் வடிவேலா திருவாவினன்குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருதாவள் ஐந்துழலும் அடியனை அஞ்சலென வரவேணும் அறிவாகவும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே திரு ஆவினன்குடியில் வருவேன் சௌந்தரிக ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே ஜெகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே முருகாசனம் எடுங்கம்மா. தனனா தனந்த தன தனதான தனந்த தன தனனா தனந்த தன தனதான சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவல் ஐந்து கழலும் அவமாயை கொண்டுலகில் விரதாவல் ஐந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதுந்தொழைய அருள் ஞான இன்பமது புரிவாயே நவநீத முந்திருடி உரலோடென்றுமறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமுங்கை தொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கௌவே தேவயானை அங்குரமின் மணவாள சம்ருமுரு திரள் வீரமிஞ்சு கரர் வடிவேலாம் திருவாவினன் குடிவேல் வருவேல் சௌந்தரிக சகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருதாவல் ஐந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானும் துந்தொழைய அருள் ஞான இன்பமது புரிவாயே
திருவாவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே. செகமேல்மை கண்ட வீரல் பெருமாளே. ஐயா இது முத தடவை படிக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. ஐயா இது போதும் போதும் போதும், அதான் சொல்லிட்டு இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருக்க, எல்லாம் வந்துடும். எடுங்க எடுங்க. தனநாத்தனந்த தன தனநாத்தனந்த தன தனநாத்தனந்த தன தன தான சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரபால ஸ்கந்தனின் செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அலிந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகவும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. நவநீதவும் திருடே குரலோடே தன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகவும் கைதொழும் நிஜ தேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விளை கோவே. தேவயானி அங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீரமிஞ்சு கதிர்வடி வேளா. திருவாவினன்குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. அவமாயை கொண்டுலகில் விருதா அலிந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகவும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. திருவாவினன் குடியில் வருவேல் சௌந்தரிக ஜெகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. முருகாசரணம். படிமா பாப்பா படி. கனிஷ்கா மியூட்ல இருக்க பாரு. கனிஷ்கா மியூட்ல இருக்க பாரு. கனிஷ்கா நீ படி, மியூட்ல இருக்க பாருன்னு. சந்தை சந்தை எடுத்ததுவா. தனனா தனந்த தன தனனா தனந்த தன தனனா தனந்த தன தனதான சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. சிவகாம சுந்தரித்தன் பரபால கந்தனின செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவலைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகமும் பெருக இடரான துந்தொலைய அருள்ஞான இன்பமது புரிவாயே. நவநீத முந்திருடி உரலோட நவநீத முந்திருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோக முருங்கை தொழு நிசதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு விளைகோவே.
தேவையான யங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா திருவாவி நன்குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல்மை கண்ட விரல் பெருமாளே அவமாயை கொண்டுலகில் விருந்தாவல் ஐந்துலலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாக முன்பெருக இடரான துந்தொலைய அருஞான இன்பமது புரிவாயே திருவாவி நன்குடியில் வருவேல் சௌந்தரிக செகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. முருகா சரணமையா. முருகாசரணம். பழனி. தனத தன தான தந்த தனதான தனத தன தான தந்த தனதான உலக பசு பாசனொந்து மதுவான உறவி கிளை தாயர் தந்தை மனைவாளர் மலசல சுவாச சஞ்சலம் ஆதாலேன் மதிநிலை கெடாமலுந்தன் அருள்தாராய் சலமருகு பூனி தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் அயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே மலசல சுவாச சஞ்சலம் அதாலேன் மதிநிலை கெடாமழுந்தன் அருள்தாராய் பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே பழனி மலை வாழ வந்த பெருமாளே பழனி மலை வாழ வந்த பெருமாளே. முருகாசனம். ஐயா பாடலாமா? ஐயா பாடு. நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. யாரும் நூட்டு போடல, நூட்டு போடல. ரம்யா கொஞ்சம் மியூட் பண்ண சொல்றாங்க. தனதன தனதன தான தந்த தனதான தனதன தான தந்த தனதான உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைவாளர் மலசல சுவாச சஞ்சலம் அதாலேன் மலசல சுவாச சஞ்சலம். ஐயா இங்கே நீங்க படிங்க. ஓகே. மலசல சுவாச சஞ்சலம் அதாலேன் மதுநிலை கெடாமல் ஒன்றன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை யனிசேயை சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே மலசல சுவாச சஞ்சலம் அதாலேன் மதிநிலை கெடாமல் ஒன்றன் அருள் தாராய் பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே
பழனிமலை வாழ வந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரம்யா நீங்க பாடுங்க. ரம்யா நீங்க பாடுங்க. தனன தன தான தந்த தனன தன தான தந்த தனன தன தான தந்த தன தான உலக பசு பாச தொந்தம் மதுவான உறவு கீழே தாழர் தந்தை மனை பால மலஜல சுவாச சஞ்சலம் அதாலே என் மதிநிலை கெடாமலுந்தன் அருள் தாராய் செலமருகு பூலை தும்பை அணி செய்யே சரவண பவா முகுந்த மருகோனே பலகல சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே மலஜல சுவாச சஞ்சலம் அதாலே என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் பலகல சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. முருகாசரணம். பாடுறியாமா? தன தன தான தந்த தன தான தன தன தான தந்த தன தான உலக பசு பாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைப்பாளர் மலசல சுவாச சஞ்சலம் அதாலென் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள் தாராய் சலமருகு பூலை தும்பை யனிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே மலசல சுவாச சஞ்சலம் அதாலென் மதிநிலை கெடாமலுன்றன் அருள் தாராய் பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. முருகாசரணம். சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. பழனிக்கு போயிட்டு வந்தோடனே தெம்பு வந்துருச்சு. எப்படி சாமி அருள் பண்ணிட்டாரு. இங்க பத்தியா மலையில ஏறி போனியா? ட்ரெயின்ல போனியா? மலையில ஏறி போனோம்யா. சம்பெல்லாம் அந்த வண்டியில போறதெல்லாம் அது மாடு சோம்பேறி, அதுல போக கூடாது. நமக்கு சாமி மலையில நம்ம உடம்பு கொடுத்தாரு. கருவுல உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒனியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவுல நீதான் அருள் பண்ண. அவர் கருவுல கொடுத்துதான் நம்மளுக்கு உடம்பு எலும்பு எத்தனை மூட்டு இதெல்லாம் கொடுத்த சாமி. அவருக்கு இந்த உடம்பு பூரா பக்தி செய்ய வேண்டாமா? அது பாமர மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. படிச்சவங்க அப்படி எல்லாம் படிச்சவங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லு மண்ணு தூக்குறாங்க. அவங்க வினைக்கு தக்கனதான் பிறவி. அந்த வினையை போக்குறதுக்கு அவங்க அதுலதான் அவங்க ஜீவார்த்தம் பண்ணி இந்த உயிரை வளர்க்கணும். படிக்க தெரியல, கல்லு மண்ணை தூக்குறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தூக்குறவங்களுக்கு கூலி 100, 200, 500. அறிவாள் அறிந்து பேடாமலையில படிச்சுட்டு ஏசியில உட்காந்துறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுதான் நீங்க படிக்கிற திருப்புகளோட பவர். நீங்க திருப்புகள் படிச்சீங்கன்னா இப்ப நீங்க இருக்க 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அதிகாரி அவரோட டிஜிட்டல படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த உடம்புக்கு வழி தெரியாம தான் அவங்க அழகு குத்திக்கிறது,
நெருப்புல விளையாடுறது சுத்துறது அவங்களுக்கு தெரியல. இப்படியாவது பக்தி செஞ்சு அந்த வினையை போக்கிக்கணும், சீக்கிரத்துல வினை போக்கிக்கலாம். அதுக்காண்டிதான் மலை ஏறும்போது ஒவ்வொரு அடியும் வச்சும் போது அப்படியே மூச்சு வாங்க, லைட்டா மூச்சு வாங்கும். அப்படின்னு எத்தனை நாட்கள் உட்கார்ந்து இருந்துச்சா தெரியல ஐயா, மாட்டிருக்கேன்.